पराशरभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्कसुतश्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. இதற்கு பரமாச்சாரியரான பராசர பட்டர் புறத்தாழ்வானுடைய திருக்குமாரர் ஸ்ரீ ரங்கநாதனான பகவானுக்கு பௌரோகித்தமான பெரிய கைங்கரியத்தை பண்ணினவர். அவர் அருள் செய்தது பகவத்குண தர்ப்பணம்ங்கிற அற்புத வியாக்கியானம் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு. அதிலே நேற்றைய தினம் கடைசியாக யுதிஷ்டிரன் தர்மபுத்திரன் சந்தனுகுமாரரான கங்கையின் புதல்வனான பீஷ்மாச்சாரியரை குறித்து கேட்ட 6 கேள்விகளை பார்த்தோம். தத்துவ ஹித புருஷார்த்தங்களை பற்றின 6 கேள்விகள். கிமேகம் தெய்வதம் லோகே, எது ஒப்புயர்வற்றதான தேவதை. கிம்வாப்யேகம் பராயணம், அடைவதிலேயே சிறந்தது எது, புருஷார்த்தங்களுக்குள்ளே சிறந்தது எது. கிம்வாப்யேகம் பராயணம். சுவந்தக்கம், யார நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கம் அர்ச்சந்தா, யார குறித்து அர்ச்சனம் பண்ண வேண்டும். பிராப்னுயோர் மானவாசுகம். கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா, சாத்திய உபாயங்களுக்குள்ளே நீர் அறிந்ததிலே சிறந்ததான சாத்தியோபாயம் ஏது. கடைசியாக கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத், சாலம்பன உபாயமான ஜபத்தை பற்றின கேள்வியாக கடைசியாக அமைத்தார். ஹிதத்தை பற்றி ஒரு கேள்வி, உபேயமான புருஷார்த்தத்தை பற்றி அடுத்த கேள்வி, அதுக்கு மேல உபாயங்களான சுத்தோபாயம், சாத்தியோபாயம், சாலம்பனோபாயம், இதை பற்றின 4 கேள்விகள். அதுல சித்தோபாயத்தை 2 வகையாக பிரித்தார். லகுபாய சாத்திய சித்தோபாயம், குருபாய அலகுபாய சாத்திய சித்தோபாயம். நாங்க பட்டர் எழுதினவருக்கு அலகுபாயன்னு எழுதினவர், திடீர்னு குருபாயன்னு எழுதிடுவர். ஏன்னா அலகுபாயன்னு எழுதின வந்தவர் குருபாயன்னு சொல்றாரு. என்ன அலகுங்கிறதுதான் குரு. லகுன்னா சின்னது, குருன்னா பெருசு, அலகுனாலும் பெருசு. சிரமப்பட்டு செய்து தலைக்கட்ட வல்லதான சுத்த புண்ணியமான பகவானை ஆனந்திக்க வைப்பதான அழகான உபாயம். 2 விதமா சுத்தோபாயத்தை பிரிக்கின்றார். அடுத்தது சாத்தியோபாயம், கடைசியாக சாலம்பனோபாயம். 4 உபாயங்களை பற்றி கேள்வி கேட்டு விட்டார். மேலே முதல்ல தத்துவம், அடுத்தது உபேயம், அப்புறம் உபாயம். இப்படிதான் கேள்வி கேட்டுவிட்டார். சமாதானம் அந்த கிரமத்துல இல்லைங்கிறத நேற்றுக்கே பார்த்திருக்கோம். ஏன் அந்த கிரமத்துல இல்ல? கடைசி கேள்வியான 6வது கேள்விக்கு முதல்ல சமாதானம் சொல்ல வந்துட்டார். ஆனந்தியாது ஆதரத்வாச்ச, கடைசியாக இருந்தபடியாலும் வீழ்பருக்கு பிடித்தமானபடியாலும் அதை சொல்லிட்டார். பட் இன்னொரு காரணம் அழகா தெரிவித்தார். இல்ல இந்த கிரமத்துலதான் பதில் சொல்லி ஆகணும்னார். ஏன்னா கேள்வி கேட்க செய்தேவோ உபதேசம் பண்ண செய்தேவோ முதல்ல அடைய போறத பத்தி கேட்கணும், அப்புறம் அடைவிக்கிற வழியை பத்தி கேட்கணும். ஆனா அனுஷ்டானம் பண்ற முடியாது. அப்ப எந்த வழியில அடைய போறோமோ அதைத்தான் முதல்ல சொல்லி ஆகணும். அப்புறம்தான் எதை அடைய போறோமோ அதை சொல்லுவோம். இந்த 2 வழிக்கும் வித்தியாசம் உண்டு. சுலபமா புரியணும்னா, ஒரு வித்வான் இடத்துல ஒருத்தர் கேட்கறதுக்காக போனார். மோட்சம் போகணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி, இந்த பெரியவரை போய் கேட்போம்னா, ஒரு வீட்டுக்குள்ள வந்தாரு, விழுந்து தெரிவிச்சார், ஏதோ சாதிச்சார், மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, வழி சொல்லுமேன்னா 4 மணிக்கு எழுந்துடணும். ஒரு சொன்ன முதல் வழி 4 மணிக்கு எழுந்துரு. கரெக்டால பண்ண வேண்டிய நித்தியகரமான ஸ்தானங்கள்லாம் முடி, தீர்த்தமாடு, சந்தியாவந்தனாடி, நித்தியமாக செய்ய வேண்டியதை செய்து, அதுக்கப்புறம் ஒரு ஆராதனம், அபிகமனம், உபாதானம், இஜ்யா, அபிகமன ஆதாரத்தை முதல்ல முடிக்கணும். அப்புறம் உபாதானம்னா மேல 11 மணிக்கு பெரிய திருவாராதனம் பண்ண போறமே, அதுக்கு உபாதானம் வேண்டிய சாமகிரிகள்லாம் சேர்க்கிறாம இல்லையா, அது உபாதானம். அது 8:30 10 மணி வரைக்கும் பண்ணு. அப்புறம் இஜ்யாராதன ஆரம்பி முடிக்கச்சே ஒரு 12:30 மணி ஆகும். முடிஞ்சா ஒரு வாய் அநியாதமாக 1 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம். ஒரு 1 மணிக்கு சாப்பிட்டு கொஞ்சம் சாய்க்கலாமோன்னு பார்த்தா இல்ல, அப்புறம் தான் காலக்ஷேப கிரந்தங்களையே ஆரம்பிக்கணும். 1 மணியில இருந்து 5 மணி வரைக்கும் என்னென்னலாம் ரகசிய காலக்ஷேபங்களோ பண்ணு.
5 மணிக்கு மேல என் வேலை பாத்துக்கலாமா? இல்ல சாயங்கால சந்தியாவந்தனத்துக்காக மறுபடியும் தீர்த்தமாடு, மறுபடியும் சாயம் சந்தியா, அன்னைக்கு சொல்ல வேண்டிய நித்திய அனுசந்தானங்கள் அதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சியானா 7-7:30 மணி ஆயிடும். 7:30 மணிக்கு மேலே ஸ்ரீராமாயணம், மகாபாரதம், பாகவதம், புராணங்கள் எவ்வளவு இருக்கு, இது எல்லாத்தையும் ராத்திரி 11-11:30 மணி வரைக்கும் ஆலோசனை பண்ணிட்டே இரு. முடிஞ்சா 11:30 மணிக்கு படுத்துக்கோ, விடிய காலத்தால 4 மணிக்கு எழுந்துரு. இதே போல பண்ணு, மோட்சம் பெட்டும். இது ஒரு பெரியவர் சொன்னார். கேட்டுன்னு நினைத்தான், இதுல என்ன என் வியாபாரத்துக்கு இடமே கிடையாது, இது நம்மால முடியாது. அந்த ஆச்சாரியனை விட்டுட்டான். நேர பக்கத்து கிரகத்துக்குள்ள போய் இன்னொரு வித்வான் இருந்தார். அவரிடத்துல இதே கேள்வி கேட்டா, எனக்கு மோட்சத்துக்கு போகணும் வழி சொல்லும். அவர் வழியை உடனே சொல்லல. மோட்சம்னு பெருசா ஆசைப்பட்டுன்னு வந்துட்டியே, அது எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? முதல்ல அந்த பெரியவர் கேட்டார். இப்படி இருக்க சாஸ்திரத்துல பாத்துருக்கேன், நஜபுனராவர்த்தேன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. திரும்பி வரவே மாட்டானா. இங்க இருக்கிற எலும்பு, கீழ், சதை, மஜ்ஜை, ரத்தம், இது இத்தனைக்குள்ளே இருந்தேன். இனி இந்த சம்சாரத்துல எனக்கு நகையற்று போயிட்டு, இது பொய்நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பு, என் நின்ன நேர்மை இனியாமொராமை வேண்டாம். இந்த சம்சார சம்பந்தமே எனக்கு வேண்டாம். அங்க அப்படியெல்லாம் இல்லையாமே. மேல போனா சதம் மாலாஹஸ்தாக, சதம் சூர்ணஹஸ்தாக, சதம் வாசோஹஸ்தாக, சதம் அஞ்சனஹஸ்தாக, 100 அப்சர ஸ்திரீகளாக வந்து ஒரு அலங்காரம் தம் பிரம்மாலங்காரேன அலங்குருவந்தி, பிரம்மத்தை போல நமக்கு அலங்காரம் பண்ணுவர்களா. விரஜா நதியில தீர்த்தமாடி இந்த அலங்காரத்தை எல்லாம் பண்ணிட்டு உள்ளே நுழைந்தால் மதுமுக வடந்தையர்கள் அத்தனை பேரும் வந்து கையை பிடிச்சு அழைச்சுன்னு போய் அங்க இருக்கிற நெத்து சூரிகள்லாம் விழுந்து நம்ம வாங்கோன்னு உபச்சாரம் பண்ணி அழைச்சுன்னு போவார். கோப்புடைய கோட்டுக்கால் கட்டில் மிதித்து ஆரோகணித்து பகவானுடைய திருமடியில போய் உட்கார்ந்து விடலாம். அவன் கோட்டின்னு கேட்பான், நான் தான் பிரம்மாஸ்மின்னு சொல்லலாம். இத்தனை நாள் எங்க போயிருந்தேன் என்னை விட்டு என்ன அவன் அனுதாபத்தோட கேட்பான். சாமி அதையே இப்ப கிளறு, இந்த மட்டுமான இன்னைக்கு வந்தேனே சந்தோஷப்படும் என்று நாம் அவனுக்கு பதில் சொல்லி அவனுடைய திருவேணியை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு நித்திய ஆனந்தத்திலே ஹாவு 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 சாமதான ஆனந்தத்தோட இருக்கலாம். இப்படி ஆச்சாரியர் முதல்ல சொல்லி கொடுத்தார். அது கிடைக்குமா எனக்கு? அப்பேற்பட்ட விஷயம் எனக்கு கிடைக்க போறதா? இனி இவர்கள் முகத்தை பார்க்கவே வேண்டாமா? அழ்வார் நரகத்தை நகு நெஞ்சேன் கிளம்பித்த அழ்வாருடைய திருவுள்ள மோட்சத்தை நோக்கி. அவசரப்படாதே, கொஞ்சம் நில்லு. திரும்பி இந்த சம்சாரத்தை பார்த்து அண்ணா கேள்வி கொட்டி சிரித்து விட்டு போ. இது இத்தனை நாள் நம்ம படுத்தின பாடு எவ்வளவு தெரியுமா? இந்த மட்டும் இதை விட்டு தொலைத்து புறப்படுகிறோம்னு நரகத்தை நகு நெஞ்சினார் ஆழ்வார். இங்கிருந்து புறப்படுறவன் இங்க இருக்கிறவனை திரும்பி பார்க்கவே மாட்டான். சரீரம் இருக்க சரீரம் கடந்தா சுத்தி உறவினர்கள்லாம் அழுதுன்னு இருக்க போறான். இந்த சரீரத்தை கூட நோபஜனம் ஸ்மரநிதம் சரீரம், இந்த சரீரத்தை விட்டு கிளம்பி போறவன் பக்கத்துல இருக்கிற உறவுக்காரெல்லாம் பார்க்கவே மாட்டான். இத்தனை நாள் இந்த சரீரத்தை வாசம் பண்ணானே, தப்பி தவறி திரும்பி பாக்குற மாட்டான். பார்த்தா என்னன்னா இவா பிடிச்சி இழுத்துருவாங்க. எங்கேயான பறந்து போயிட்டானா நமக்கு செய்ய வேண்டியது விட்டு போயிடுவேன்னு இழுத்து விட்டால் பார்க்காமலே போடுவான். அவ்வளவு தூரம் வெறுப்பு ஜுகுப்தை இந்த சம்சார மண்டலத்திலே. தேவர்கள்லாம் வந்து இவன் கொடுக்கிற அவிர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்காக வராளு. ஒரு சொத்தனம் ஒண்ணு தேவான் பாவயத்தானேன தே தேவான் பாவயந்துனா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயஸ்பரம் அவாப்யத. எல்லாருக்கும் நீ அவிர்வாதத்தை கொடு, தேவர்கள்லாம் உனக்கு மழையை கொடுப்பா. இப்படிதான் ஒருத்தருக்கு ஏற்படுத்தி வச்சுதான் கண்ணன். இந்த கொடுத்தா அவ வந்து வாங்கிக்கணும் இல்லையா? இந்த பூமண்டலத்தை பார்த்து வாங்கிக்க மாட்டாளா. அந்த உலகத்தை மேல பார்த்துட்டு கைய மட்டும் இப்படி நீட்டுவாளாம் தேவர்கள்லாம். இத பார்க்கறதுல கூட அவர்களுக்கு இச்சை கிடையாது. அவ்வளவு வெறுப்பு. இதற்குள்ள மண்டி இருந்தோம் இத்தனை நாள். நம்மகிட்ட இதை புறப்பட்டு இந்த உடல் விட்டு இரவி மண்டலம் சூடேகி இவ்வண்டம் கழிந்து இடையில் ஆவரணங்கள் போய் அழகாறு விரக்கர்களில் குறித்து அந்த மாணவனால் ஒளிக்கொண்ட சோதியும் பெற்று இத்தனை வைபவம் மோட்சத்திலே கிடைக்கும். இந்த 2வது தான் உபதேசம் பண்ணிருக்கார். ஒரு பண்ணதெல்லாத்தையும் கேட்டுனா ஆஹான்னு மனசு ஆர்ப்பரிக்கிறது. சாமி சீக்கிரமா என்ன பண்ணணும்னு சொல்லுவோம். அவர் இதெல்லாம் சொல்லல, இவ்வளவு உயர்ந்தது எனக்கு கிடைக்க போறதா, என்ன பண்ணணும்னு சொல்லுன்னா 4 மணிக்கு எழுந்துரு, தீர்க்கமாட்டு 11:30 மணிக்கு இதே வேலையை பாரு. ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. அதையேதான் இவரும் பண்ண சித்தார். ஆனா வித்தியாசம் என்ன? எதை கிடைக்க போறதோ அதை முன்னாடி சொல்லிட்டார், எதன் வழியாக கிடைக்குமோ அதை பின்னாடி சொல்லிட்டார். உபதேச காலத்துல அப்படிதான் இருக்கணும்.
ஆனா அனுஷ்டிக்கே முதல்ல கிடைக்கிறது கிடைச்சிடாது, பண்றத பண்ணாதான் கிடைக்கிறது கிடைக்கும். இந்த 4 மணிக்கு எழுந்து இத்தனையும் பண்ணாதான் கிடைக்கிற மோட்சம் கிடைக்கவே தவிர சொல்லச்சு அவர் அதை முன்னாடி சொன்னார், எனக்கு கிடைக்கிறது முன்னாடி கிடைச்சுட்டா தேவையில்லை, அது நடக்காது. ஆக கிரமம் மாறுறது இல்லையோ, அதே போலதான் இங்கேயும் கிரமத்தை மாற்றி விட்டார். கேட்க செய்தே அவனுக்கு ஆசை தத்துவத்திலே புருஷார்த்தத்திலே அதை முன்னாடி வச்சுட்டான். என்னைக்குமே பண்றவனுக்கு பண்ற செயல் அவ்வளவு ஆதரவு இருக்காது. இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போனோமா, இந்த பண்றதுல அவ்வளவு தூரம் ஆசை இல்லையோ இல்லையோ, ஆனா கிடைக்கிறதுல ஆசை இருக்கு, அதை முன்னாடி வச்சுட்டான் தர்மபுத்திரன். பண்றதுல அவ்வளவு ஆசை இல்லை, அதை பின்னாடி வச்சுட்டான். ஆனா இப்ப பீஷ்மருக்கு அதுல நோக்கு கிடையாது. நீ பண்றத பண்ணாதான் கிடைக்கிறது மேலே கிடைக்கும். அதனாலதான் உபாயத்தை குறித்து சமாதானம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இல்லைன்னா தத்துவத்தை புருஷார்த்தத்தை முதல்ல வச்சிருப்பார். அப்படி வைக்கிற பீஷ்மாச்சாரியர் முதல்ல உபாயங்களை பத்தியே சமாதானத்தை தெரிவித்தார். அதுல 6வது கேள்வி, ஜபன் முச்சதே ஜந்துகு ஜன்ம சம்சார பந்தனாத், ஆலம்பனமான ஜபாலம்பனத்தை பத்தி கேள்வி. அதுக்கு சமாதானம் 6வது கேள்விக்கு விடையை தெரிவித்தார். அது நேற்றைய கோஷ்டியிலே கடைசியாக நாம் அனுபவித்துள்ளோம். பீஷ்ம உவாச்ச என்று தொடங்கி ஜபாலம்பனம் இது சுவன் நாம சகஸ்திரேன புருஷ சததோஸ்திதா, மேலே மேலே ஆசையோட நாம சகஸ்திரங்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்க வேணும். மறுபடியும் மறுபடியும் ஆவருத்தி அசகிருத் உபதேசாத் என்பது பிரம்மசூத்திரம். விடாம சொல்லிண்டே இருக்க வேணும். ஒரு குறிக்கோளை வச்சிருந்து சொல்லிட்டே இருந்தா அதுதான் ஆலம்பன உபாயம். அந்த கேள்விக்கு பதிலா 6வது முதல்ல சொல்லிட்டார். இனி அடுத்த கேள்வி சமாதானம் சொல்றார். அலகூபாய சாத்திய சித்தோபாயம், சிரமப்பட்டு அடைய போகிறோம் பகவானை. அடைவது அவனை ஆனந்தப்படுத்த போறோம் இல்லையா, கொஞ்சம் சிரமப்பட்டு 2 சித்தோபாயத்தை பத்தின விடதான் 4வது கேள்வி 3வது கேள்வி இருந்தாலும் அந்த சித்தோபாயத்துக்குள்ளேயே கொஞ்சம் சிரமப்படுறோம். அந்த சித்தோபாயத்துக்குள்ளேயே அந்த கட்டம் கூட இல்லாத பண்ணிடுறோம். இந்த 2 வித்தியாசம் பார்த்தோம் இல்லையா. அதுல இப்ப 4வது கேள்வி சொல்ற, கொஞ்சம் சிரமப்பட்டு அடைகிறோம். அலகூபாய சாத்திய சித்தோபாயம், அதுக்கு சமாதானம் சொல்ற. தமேவச்ச அர்ச்சயன்னு நித்யம் பக்தியா புருஷமவ்யயம் தியாயன்னு சுவன்னு நமஸ்யம் யஜமான தமேவச்ச, தமேவ யஜமானஹ, யஜமானன் எல்லாத்தையும் உடையவன், சொத்தாளன் பகவான் சுவாமி. இந்த சொத்த உடையவனான சுவாமி யாரு தெரியுமா? ஜபாலம்பன உபாயத்தால கீழே சொன்னேனே தமேவ, அதே பகவான் புருஷோத்தமன் சொல்லப்பட்டவன், புருஷனாக வெளிக்கப்பட்டவன். இங்கேயும் புருஷன் சொல்லப்படுறான். தமேவச்ச அர்ச்சயன், அந்த பகவானையே அர்ச்சனம் பண்ண வேண்டும். அர்ச்சனம் பண்றதுன்னா பக்திக்கு உபயோகமாக ஆக்குதல். எதையும் கொண்டு போய் பகவானிடத்தில் புத்தகத்திற்கு பண்றது மட்டும்தான் அர்ச்சனம்ங்கிறது இல்லை. இவன் எந்த செயலை செய்தாலும் அதை பக்திக்கு அதிகாரமாக பக்திக்கு உபயோகமாக ஆக்கிவிட்டால் அர்ச்சனம். தமேவச்ச அர்ச்சயன்னு நித்தியம் சப்தம் ரொம்ப முக்கியம். இது இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு விட்டுறதில்லை. 30 நாள் காட்டும், 31வது நாள் 30 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோமோ அதே வேலை தான். என்ன மாறுவது கூடாது. நம்ம 30 நாள் என்ன பண்ணமோ அதனுடைய தொடர்ச்சி வேணுமோ இல்லையோ. ஆக பகவத் விஷயத்தை தொடராமல் இருப்பது கூடாது, தொடர்ந்து கொண்டே போக வேண்டும். அதைத்தான் நித்தியம்னு தெரிவித்தார். ஆக தமேவச்ச அர்ச்சயன்னு நித்தியம், எதோட கூட பக்தியா, பக்தியோட கூட அர்ச்சனம் பண்ண வேண்டும். பக்தி மார்க்கத்தை பத்தி தான் இந்த ஸ்லோகமே சொல்றதுங்கிறது பராசர பட்டருடைய அற்புதமான வியாக்கியானம். ஆக உயிரான சொல் நித்தியம், விட்டு பிரியாம நிச்சயப்படி பண்ணணும். அவதாரிகையிலே நிறைய தியான ஸ்லோகங்கள் எல்லாம் பட்டர் அமைத்தார்கள். அதுல ஒரு ஸ்லோகம் தெரிவிக்கிறார். கீழே சில ஸ்லோகங்களை பார்த்திருக்கோம். அதுல சொல்றாரு, நான் இந்த சஹஸ்ரநாம அத்தியாயத்துக்கு வியாக்கியானம் பண்ண விட்டுட்டேன். யார் என்ன எல்லாரும் சேர்ந்து மன்னிக்கணும், பொறுக்க வேணும் தெரியுமா? 2 பேர், வியாசகா காருணிகோ ஹரிஷ்ட கவிதம் மௌட்சம் சகேதாம் மமான். நான் பெரிய மூர்க்கத்தனம் பண்ண வந்திருக்கேனே, இது அவர்கள் தான் சகித்துக் கொள்ள வேண்டும். வியாசர் நான் படப்போற அபச்சாரத்தை சகிச்சுக்கணும். கண்ணன் காருணிகனான சர்வேஸ்வரன் ஹரி, அவன் நாம் படப்போற அபச்சாரத்தை சகித்துக் கொள்ள வேண்டும். என்ன அபச்சாரம் போயிட்டேன்னா, சம்சாரோயம் அபண்டிதோ பகவதி ராகேவ பூய கலவ். இந்த சம்சாரங்கிறது இருக்கு அபண்டிதம். அபண்டிதம்னா நல்ல விஷயத்திலே நம்மை மனத்தை செலுத்த விடவே விடாது. சம்சாரோயம் அபண்டிதா,
இது சாமானிய காலத்திலேயே நல்ல விஷயத்திலே நம்ம மனத்தை செலுத்த விடாதுன்னா இது காலம் என்ன தெரியுமா? பராகேவ பூய கலோ. இது யுகம் கலியுகமா வேற போயிடுது. யுகம் வேற கலியுகம், இருக்கிற இடம் வேற சம்சாரம், இருள் பெருமா ஞானம். இதுல போய் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமா? பூர்ணம் அந்நியதமே ஜனே. ஜனங்களால நல்லவா வந்து சேருவா கேட்கறதுக்குன்னு பார்த்தா அதெல்லாம் பூர்ண அதிகாரிகள். என்ன இருமாந்திருக்கிற ஜனங்கள், காலம் கலிகாலம், இடமோ சம்சாரம், கேட்க வந்திருக்கிறவனோ பூர்ண அதிகாரி என்ன நினைச்சுன்னு வந்திருக்கிறவா போனா போடுது. சொல்ற விஷயமா நான் ஏதாவது சாமானிய விஷயத்தை சொல்ல வந்தேனான்னு பார்த்தா அதுவும் இல்லையே. ஸ்ருத்தியந்த குத்தியா, இந்த ஸ்ருதி அந்தமான உபனிஷத்திலே மறைத்து ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிற அற்புதமான விஷயத்தை புருவே சாகசம், சாகச செயலாக சொல்லணும்னு நான் வந்திருக்கேன். தத்திர ஸ்தோத்திரமிதம், இந்த ஸ்தோத்திரமான இத்த நான் பாட வந்ததே சகேதாம் மம. இந்த பண்ண சாகசம் மூர்க்கத்தனம் இத வியாசனும் காருணிகனான சர்வேஸ்வரம் ரெண்டு பேரும் சகித்து கொடுக்க வேண்டும் என்று பட்டர் முதல்லயே பிரார்த்தித்திருக்கிறார். இதுதான் இந்த சம்சாரத்தில் இருக்கிற பாடு. இந்த சம்சாரத்திலே போய் நித்தியம் பக்தியா ஒரு வினாடி கூட விட்டு பிரியாமல் பக்தியோட அர்ச்சனம் பண்ண வேண்டுவது பக்திங்கிற அழகான உபாயம். உபாயத்தை தெரிவிக்கிறார். சமேவச்ச அர்ச்சயன்னு நித்தியம் பக்தியா புருஷம் அவ்யயம். இந்த பக்தியோட கூட ஆற அர்ச்சனம் பண்ண வேண்டும்? புருஷன் அர்ச்சனம் பண்ணணும். நாங்கெல்லாம் இத்தனை பேர் இருக்கோம், எங்களை கூட அர்ச்சனை பண்ணு சொல்லுவது சொல்லுது. என்ன புருஷ சப்தத்துக்கு சாமான்யமா இங்க இருக்கிற புருஷர்கள் அர்த்தம்னு கீழ் ஸ்லோகத்திலே ஒரு தடவை புருஷான்னு தெரிவித்தார், தயாளுன்னு வியாக்கியானம் பண்ணிட்டார். இப்ப புருஷன்னு தெரிவிக்கிறார், புண்டரீகாட்சன்னு வியாக்கியானம். ஏன் பண்ணாருன்னு அவரை தான் கேட்கணும். எதுக்காக பண்ணாருங்கிறத அர்த்தம் எவ்வளவோ சுவாமி சொல்லியிருந்தாலும் அங்க அது தோன்ற வேண்டும். என்ன அவருக்கு பகவானுடைய அனுகிரகம். அதனாலதான் புருஷங்கிறதுக்கு புண்டரீகாட்சன் வியாக்கியானம் பண்ணிருக்கார். ஆஹா, தாமரைக்கண்ணனான பகவான் அவ்யயம். அவ்யயம்னா விட்டு மாறாதவன், முடியாதவன், அள்ள அள்ள குறையாதவன். புண்டரீகாட்சம் அவ்யயம், புருஷம் அவ்யயம். அவனை குறித்து என்ன பண்ண? அர்ச்சனை மட்டும் பண்ணா போருமா? தியாயன்னு சுவன்னு நமஸ்யம் தியாயன்னு தியானம் பண்ண வேணும். தியானம்ங்கிறது என்னது? துருவானுஸ்மிருதி. மற்ற அற்புதமா தெரிவித்தார். எது தியானம் தெரியுமா? இவன் தியானம் பண்றான்னா மானசம், மானசமான அனுபவம். மானச அமிர்த தாராபூர்வம், அமிர்த தாரைய போன்றதான மானச அனுபவம். அந்த அனுபவம் நமக்கு எதை கொடுக்கும்? நிசேஷ சம்சார தாபத்திரய நிர்வாபணம் பகவத் குண அனுசந்தானம் குருவன்னு. நிசேஷ சம்சார தாபத்திரயம். சம்சாரத்திலே 3 விதமான தாபங்கள் இருக்குமா? அதுல ஒன்ன கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் நிர்வாபணம் பண்ணும், அழித்து விடும். பகவானை பத்தி நாம பண்ணுகிற தியானம் எது? 3 இருக்கிற பெரிய தாபம். ராஜா நடத்துல சிஷ்யம் போய் சேர்ந்தான், காலக்ஷேபம் பண்ணணுங்கிறதுக்காக. பரீட்சை வச்சு சேர்த்துக்கணும் இல்ல, 2 கேள்வி கேட்போம் சிஷ்யனை, இவன் என்ன சமாதானம் சொல்றான்னு பாப்போங்கிறதுக்காக ஆச்சாரியன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். மண்டபத்திரயம் தெரியுமான்னு தெரியாது மாட்டான். ரகசியத்திரயம் தெரியுமான்னு தெரியாது மாட்டான். தத்துவத்திரயம் தெரியுமான்னு தெரியாது மாட்டான். வாக்கியத்திரயம் தெரியுமான்னு தெரியாது மாட்டான். ஒரு திரயம் திரயுமா தெரியுமான்னு கேட்டார். தெரியாது தெரியாது தெரியாது. சரி, உனக்கு ஒண்ணு சொல்ல முடியாது, போட்டுவா. கிடையாதுன்னு சொல்லிட்டார் ஆச்சாரியன். சிஷ்யன் சொன்னா, நான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு திரயம் தெரியும். நீர் ஏதேதோ திரயத்தை கேட்டுட்டே வந்தீர், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கும் ஒரு திரயம் தெரியும், நீ ஒண்ணுமே எனக்கு தெரியாதுன்னு கேள்வி பண்ண வேண்டாம். இவன் தைரியமா பேசினான். பரவாயில்லையே, ஒரு திரயம் தெரியுமா சொல்லி, என்ன திரயம்னா தாபத்திரயம் தெரியும். எனக்கு தெரிந்ததெல்லாம் இந்த தாபத்திரயம் தான். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். ஆதி பௌத்திகம் மற்ற விலங்கினங்கள் பிராணிகள் இவைகளாலே நமக்கு உண்டாகிற சிரமங்கள். ஆதி தெய்வீகம் தெய்வத்தினுடைய செயலாலே வெள்ளம் பஞ்சம் எத்தனையோ தலைவிரித்து ஆடுறதில்லையோ அந்த சிரமம்லாம் தெய்வத்தாலே. ஆத்தியாத்மிகம் நமக்கு வருகிற சத்ரு பீடாதிகள், எவ்வளவு உடல் வியாதி மனோவியாதி. உடல் மனோவியாதிகள்னா ஒண்ணு, மற்ற பேரால வர்ற சிரமம் உண்டு, இருக்கவே இருக்காரு அவர் கொடுக்கிற சிரமம் ஒண்ணு. இந்த 3 ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம். இந்த 3 தாபங்களும் தொலைய வேணும். மிச்சம் இல்லாம தொலையணும்னா வழி ஒன்னே ஒண்ணுதான். தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தானம். தைல தாரைய போலே இடைவிடாம பகவானை பத்தி நினைச்சுட்டே இருக்கணும். அதைத்தான் தியாயன்னு தெரிவிக்கிறார். சரி, தைல தாரை போல நினைச்சுட்டு இருந்தோம் அவனை பத்தி கூறுமான்னு கேட்டா, மனசால நினைச்சா மட்டும் போராது.
இது என்ன பண்ணும்னா நம் மனசை அடக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். மன ஏவகி மனுஷியானா காரணம் பந்தமோக்தையோ. மனசுதான் ஒரு சம்சாரியினுடைய கட்டுப்படுத்தலுக்கும் காரணம், மோட்சத்தை அடையறதுக்கும் காரணம். ரெண்டுத்துக்குமே மனசு காரணம். நம் மனம் அப்படியே சிறகடித்து பறக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையோ, எங்கெங்கயோ பறந்து போடும் மனசு. ஒரு கட்டுக்குள்ள அது வரவே வராது. தொண்டு மாட்டுக்கு தடிகட்டுவாரே போலேன்னு கேட்டான். நம் மாட்டுக்கு இந்த இடத்துல சட்டமாட்டு ஒரு முக்கோணமா போட்டு வச்சிருப்பான். எதுக்கு அதை போடுறாள்னா அங்கங்க உள்ள போய் மேஞ்சிடக்கூடாது, வேலி தடுக்குங்கிறதுக்காக போட்டு வச்சிருக்காள் இல்ல. அதே போல நமக்கு இருக்க வேண்டியது என்ன, நம் மனசை வேலியிடாவிட்டால் பகவத் தியானம் பண்ணவே முடியாது. வேலியிட்டு சிரமப்பட்டு பண்ண ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் அது சரி கட்டு ஓட பாக்குறது இல்லையா. அப்ப எது உபயோகப்படுது தெரியுமா, கொஞ்சம் சத்தம் போட்டு துவன்னு ஏற்கனவே ஜாயன்னு பண்ணிட்டோம், கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சா வேண்டாம். இந்த மனசை நான் வெளியில விட்டுடக்கூடாது. அது பேசாம நான் இருக்கிறதுனாலதான் வெளியில போறது. அந்த வாய்ப்பேச்சு கூட இன்னொரு இடத்துல போக முடியாதபடி அவனையே ஸ்தோத்திரம் பண்ணுறேன் என்று துவன்னு வாயால ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குகிறான். அவனே தெய்வமாக கொண்டு ஸ்தோத்திரம் வெறுமனா பண்ணிட போறான ஜாயன்னு துவன்னு ஸ்தோத்திரம் பண்ணுகிற காலத்தை வாயை திறந்து சொல்ல பாக்குறானா. அவனுக்கு நடக்கிறது என்னன்னு பட்டர் தெரிவிக்கிறார். தது அனுபவ, தது பகவானுடைய அனுபவ ஜன்ய ஹரிஷ பிரகரிஷ புலகித சரீர பாஷ்ப கர்ஜத கண்டம். இவனுக்கு ஏற்படுற விஷயத்தை தெரிவிக்கிறார். பகவானை பத்தி அனுபவிக்க அதனாலே பிறந்ததான ஹரிஷ பிரகரிஷம் ரங்கான அழைக்கிறதுக்காக தொடங்குறான். அவன் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ரங்கநாதன் முதல்ல தியானம் பண்ணிட்டான். பண்ணவன் ரங்கநாதன் அழைக்கிறதுக்காக தொடங்குறான். அழைக்க தொடங்கின உடனே ரங்கத்துக்கு நாதன் என்கிற எண்ணம் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. வந்த உடனே ஒரு ரங்கநாதனுக்கு இருக்கிற குணங்கள் எல்லாம் எவ்வளவு என்ன அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். இது ஆரம்பிக்க என்ன கொஞ்சமா இந்த மனசு வெளியில போக ஆரம்பிச்சது இல்லையா, அது முதல்ல தடைப்படும். அது போன இடத்துல இருந்து திரும்பி வந்துடும். இப்ப மனசு ரங்கநாதன் இடத்திலேயே நிற்கும். நிறுத்து நினைக்க ஆரம்பித்தவன் அவன் அனுபவித்தபடியாலே ஜன்ய பிறந்திருக்கிற ஹரிஷ பிரகரிஷம் ஆனந்தம். எங்கெங்கேயோ இருக்கிற பகவான் நமக்காக ரங்கத்துக்கு வந்து சேர்ந்தானா. என்ன ஆனந்தம். இது கண்ணன் இல்லை தேடிட்டு போக, ராமன் இல்லை இன்று இல்லாமல் இருக்க, நம்ம ரங்கத்திலே ரங்கநாதனாக பகவான் சேவை சாதிக்கிறான். ஒரு ஆனந்தம். ஹரிஷ பிரகரிஷத்தாலே உலகிட்ட காத்திரம் மயிர்பூச்செறிந்து காணப்படுகிறான். எனக்கு இவ்வளவு பாடுபட்டானா சர்வேஸ்வரன், மயிர்பூச்செறிந்து போகும். அடுத்தது அவனை பத்தி நினைத்து மயிர்பூச்செறிந்தா கண்கள்ல இருந்து நீர் தாரையா பெருக ஆரம்பிக்கிறது. தாரையா நீர் வர இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிற ரங்கநாதன். சொல்ல ஆரம்பித்தவன் ரங்கநாதன் ஞாபகத்துக்கு வர அவன் குணானுசந்தானத்தை பண்ணி அந்த அனுசந்தானத்தாலே கைகால்கள் எல்லாம் காலுமழா கண்ணநீரும் இல்லா என் அத்தனை சோர்ந்து கழுகழுத்து போய் சொல்லணும்னு ஆரம்பிக்கிறான் இல்லையா. வார்த்தை வரல. என்ன ஆச்சு, ரங்கநாதான் சொல்ல ஆரம்பித்து அந்த கண்ணீர் விடுகிறபடியாலே கர்ஜத கண்டம், இந்த தொண்டையானது அழைத்து கொண்டு போய் சொல்ல பார்க்கிறான். ஆனா சொல்ல முடியல. சிந்திக்கும் திசைக்கும் பேரும் கைகூப்பும் வந்திக்கும் பகவன் சிந்திக்கும் உன்னை பத்தி நினைக்கிறாள். ஜாயன்னு திசைக்கும் பேரும் கைகூப்பும் நமஸ்கன்னு வந்திடா என்னன்னே வணங்கும் நமஸ்கன்னு ஆழ்வார் வச்சிருக்கிற அப்படியே பாசுரத்தின்படிதான் இந்த இடத்துல அமைந்திருக்கு பூர்வர்களுடைய வியாக்கியம். சிந்திக்கும்னு தெரிவித்தார் தானமார்க்கத்தாலே பண்ணுவது, வந்திக்குங்கிற நமஸ்கன்னு சொல்லுவது, நான் அழைக்கிறான்கிற உடனே சுவன்னு சொல்லுவது. ஜாயன்னு சுவன்னு நமஸ்கன் ரங்கநாதான் அழைக்கிறதுக்கு முடியல. இன்னைக்கும் பகவான் நம்பெருமானை சேவித்து விட்டு வடக்கு வாசல் பெரிய விராட்சியார சேவிக்கிறதுக்காக சுற்றி கருட மண்டபத்தின் வழியாக வெளியிலே வந்து முதலாழ்வார்கள் சன்னதியை நோக்கி பிராகாரத்துல போன இல்லையோ, போற சமயத்திலே 2 பக்கம் அழகா ஒரு சிற்ப சாஸ்திரக்கார அதை வச்சிருக்கா. அங்க போய் ஒரு மூலை பெரிய மதில் சுவர் இருக்கு இல்லையோ, அங்க இருக்கிறதுலாம் ஸ்ரீபண்டாரம். இந்த ஸ்ரீபண்டாரத்தினுடைய வெளி மதில் சுவர் பசுமாடுகள் அத்தனையும் அந்த பிராகாரத்துலதான் வெளியில கட்டப்பட்டிருக்கோம். நெற்புதிர்கள் அத்தனையும் அவ்வளவு ஒரு 20 அடி 25 அடி ஒத்தரத்துக்கு அத்தனை நெற்புதர்களும் அந்த இடத்துக்குள்ளதான் இருக்கும். ஸ்ரீரங்கத்தை சேவித்து அனுபவிக்கணும்னா வெறும் அந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டு நாச்சியாரை சேவிச்சுட்டு வந்தால் அனுபவமே கிடையாது. நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் அடி அடியாக
புல் பூண்டுள்ள கரை அந்த விபதேசத்திலே எவ்வளவு இருக்குமோ அப்படித்தான் தாங்களும் அனுபவித்துள்ளார்கள். இந்த பிராகாரத்துல உள்ள நுழைந்தோம்னா இந்த மதுள் சுவர் இருக்குல்ல, இந்த மதுள் சுவர்ல இப்படி சிறியராப்புல சுவர் வச்சிருப்பா. அங்க போய் வந்து ரங்கரங்கான்னு கத்தினான். அது நேர் எதிர்த்தாப்புல எதிரொலிக்கும். இவன் சொல்ற வார்த்தை ரங்காங்கிறது இன்னொரு பக்கம் எதிரொலிக்கும். இது எல்லாருக்கும் இருக்கிற வழக்கம் எனக்கு தெரியுமா? பெரியவர்கள்லாம் சின்ன குழந்தைகளை அழைச்சும் போவா. ரங்கரங்கான்னு சொல்றதுக்காக சொல்லிக் கொடுப்பா. குழந்தை கத்தும், 4 வயசு கத்தும், 6 வயசு கத்தும், 10 வயசு கத்தும், 12 வயசு கத்தும். ஆனா அடிய பார்த்த வரைக்கும் அதே குழந்தை 15 வயசுக்கு ஸ்ரீரங்கத்து போக செய்து கத்தாது. அது அப்படி ஒதுங்கி தனக்கு கீழே இருக்கிறவன் யாரு அழைச்சு வந்தா நீ கத்துன்னு சொல்லும். என்ன மாறுபடுது இந்த இடத்துல? 12 வயசு வரைக்கும் இவன் தான் ரங்கான கத்திருக்கான். எதிரிய கேட்டு ஆனந்தப்பட்டான். வயசு 15 ஆயிடுச்சுன்னு உடனே அந்த பேர் ரங்கான கத்தருக்கு எது தடுக்கிறது? மனசு தடுக்கிறது. என்னதான் தியானம் பண்ணாலும் எனக்கு வயசாயிடுச்சு, வெட்டம் வந்துருக்கு, லஜ்ஜம் வந்துருக்குன்னு நினைச்சானா ரங்கான கத்தறதுக்கு ஒருத்தனுக்கு வெட்டம் வந்தால் அவன் வாழ்வதே அனர்த்தம். வாழ்வதில் எந்த லாபமும் கிடையாது. எத்தனை வயோவிருத்தனாக இருந்தாலும் அங்கு சென்று ஒரு தடவை கத்தினான்னா என்ன தோணவனுக்கு? தியானத்தோட மட்டும் நிற்க மாட்டான். தாயன்னு சுவன்னு சோத்திரம் பண்ணணும்னு தொடங்குறவன் கத்தர கண்டமாக அழகென்ன கத்தனம்னு போடுவன். கத்துவன் குரல் எழும்பாது, எழும்ப கூடாது. கத்த ஆரம்பித்தவன் ரங்கநாதன் ஞாபகத்துக்கு வந்துட்டானா கர்ஜத படத்தோட முடியாமலே நிற்கிறான். அது சுவன்னு. 3வது நமஸ்கம்ஸ்கர், விழுந்து சேவிக்கணும். எதுக்காக சேவிக்கிறான்னா எனக்கு உன்னிடத்துல சமர்ப்பிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. பகவான் நீயே என்ன அங்கீகாரம் பண்ணிக் கொள்ளுவாய் என்ன தன்னுடைய ஆத்மாவை பகவானுடைய திருவடிகளிலே சமர்ப்பணம் பண்ணிவிடுகிறான். என்ன இப்ப பண்ணிவிட்டா திருச்சி அவர் உனக்குன்னான். நல்ல வேளை மத்ததை நினைக்காம ஒன்ன தியானம் பண்ண வச்சு போரும், மத்த பேரை பேச வைக்காம ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ண வச்சு போரும். இதுவே நீ பண்ணின பெரிய உபகாரம் எனக்கு என்று நினைத்துத்தான் நமஸ்கன்னு பகவானுடைய திருவடிகளிலே விடுவனான். மற்ற அபாரமா தியாயங்கிறதுக்கு ஒரு வழி எழுதினார், சுவன்ங்கிறதுக்கு 1/2 வரி எழுதினார். என்ன தோணித்தோ நமஸ்கன்ங்கிறதுக்கு பாதி பக்கம் எழுதிவிட்டார். இவன் நமஸ்காரம் பண்ணி கீழே விளக்கை எவ்வளவு விளக்கு வருவான். எதுக்காக இவன் நமஸ்காரம் பண்றான்னா அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி பகவான் அதி கல்பராக ஒண்ணுமே இல்லாமல் பிரளய காலத்திலே சம்சாரிகள் அத்தனை பேரின் திருத்த கரணகலேபரைகி கிடைக்கும் தயமானவனாவாய் கொண்டு இவர்கள் எல்லாரும் தன்னை வந்து சேரணுங்கிறதுக்காக கரணகலேபரங்களையும் கொடுத்தான், சாஸ்திர பிரதானம் பண்ணினான், ரகசிய திரயத்தை கொடுத்தான், விவேக ஞானத்தை கொடுத்தான், நல்லதும் தீயதான் விவேகிக்கு அறிக ஆழ்வார்களை பிறப்பித்தான், ஆச்சாரியர்களை பிறப்பித்தான். இவன் இத்தனை கிருஷி பரம்பரைகளை பண்ணியிருந்தாலும் இன்னும் அவன் வழி போகாமல் அந்நாள் நீ தந்த ஆசையின் வழி உழல்வேன் என்று தன் வழியே இவன் போய்கொண்டிருக்கார். அப்படி இவனை விடாமல் ஆட்சியில் தொடர்ச்சி நன்று என்று கொண்டு அருகிலே வந்து அகவாயிலை அணைத்துக் கொண்டு அந்தரியாமியாக இருந்து இவன் ஒரு நாள் பெறல மாட்டானா, அந்த வழி போகாமல் என் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டானா, அன்னைக்கு இவனை நான் பிடித்துக் கொள்ளுவேன் என்று தான் ஏற காலம் பார்த்து இவனுக்குள்ளேயே சட்டையை நோக்கி கொண்டு கிடந்து இவன் ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவன். வேண்டாம், நல்லதென்று பெயரிடலாவது ஒரு தீமையாவது இவன் பண்ணினான்னா இவன் தலையிலே 1/10 நடாத்திக் கொண்டு போடுவன்னு தெரிவித்தார். இத்தனை நல்லது நான் ஒண்ணுமே பண்ணாமல் இருக்க செய்தே நீ பண்ணி இருக்கிறாய். இதுக்கு பிரத்யுபகாரமா ஏதாவது ஒரு பண்ணணும் நான் நினைத்தேன். என்ன இருக்குன்னு தேடி பார்த்தா ஒன்னே ஒண்ணு உழுதுட்டேன், வேற எதுவும் எனக்கு பண்றதுக்கு கிடையாது. என்ன நமஸ்கம் இவன் ஏன் நமஹான்னு சொல்றான்னா தேடி தேடி பார்த்தேன். என் உயிரை உனக்கு கொடுக்கலாம்னு பார்த்தா அதுவும் என்னது ஆவியை கொண்டு போய் உன் திருவடிகளே கார்த்திக்கிறேன்னு சொல்ல வந்தார் ஆழ்வார். அதுவும் உன்னுடையதான் ஆகிவிட்டபடியால் நான் எத்த கொண்டு கார்த்திக்க தோள்களை ஆரத்தழுவி என் உயிரை அரவலை செய்தனன் சோதி தோள்களை ஆரத்தழுவி கொண்டு போய் ஒரு பெண்ணை தாப்பனார் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறா போதே ஆத்மாவை தழுவி கொண்டு போய் கார்த்திக்கலான்னு பார்த்தாராம். யோசிச்சு பார்த்தேன், அதுவும் உன்னுடைய சொத்து, நான் எங்க கொண்டு போய் சமர்ப்பிக்கிறதுக்கும் வழி கிடையாது என்று கீழே விடலாம். தண்டவதி பிரணாமிய தண்ட பிரணாமம்னு சொல்றோம். தண்டனைக்கு செய்யும் விண்ணப்பம் பேசுறோம். எது தண்ட பிரணாமங்கிறது? தண்டத்தை போலே விட வேண்டும். பகவான பார்த்தோம்னா எப்பவும் வீதியில் எழுந்துள்ளுகிறார். விழத்துக்கு கீழே பார்க்கப்படாது. சேர் இருக்கா, சகதி இருக்கா, மண் இருக்கா, குப்பை இருக்கா,
நம்ம வேஷ்டி எப்படி இருக்கு முக்கியமா பார்க்கவே கூடாது. இது எதுவுமே பார்க்காமல் ஒரு கைத்தடியானது கைவிடப்பட்டால் அப்படியே கீழே விட சொல்லுவோம். அதே போலத்தான் நாமும் ஈஸ்வரனை சேவித்தோம்னா, பெரியோர்களை சேவித்தால் தண்டவது தண்டத்தை போதே கீழே விட வேண்டும். நமகா நமகான்னு சொல்லிட்டே கீழே வரலாம். பெருமானார் கர்ப்பத்தினுடைய கடைசியில தெரிவித்தார், தூராதேவ கம்பச்சன்னு தூரத்திலேயே பகவானை பார்த்து விழ தொடங்கினாரா, அங்கங்க விழுந்து விழுந்து புனகா புனகா உத்தாய தண்டவது பிரணம்ய விழுந்து விழுந்து சேவித்து எழுந்தெழுந்து கொண்டே பகவான் இடத்துல போற முடியும். இந்த விழுந்து சேவிக்கிறதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? சாஷ்டாங்க பிரணாமம் பேர் சொல்லிட்டோம். எந்தெந்த அங்கங்கள்? தலை கீழப்படுறது, 2 காலு கீழப்படுறது, 2 கை கீழப்படுறது, 5 ஆயிடுச்சு.